பாஸ், நாளைக்கு வெனஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 25,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் காலையில் 25,000 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் அக்ரெசிவாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. சுமார் 250 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஃபாலோ இருந்தது. முடிவில் 23,683 மார்க்கெட் பிடிச்சது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். காலையில் 25,000 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் லோட் பண்ணிட்டு ஃபேச் ஃபுல் சார்ட் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் STR செக் பண்ணி பார்க்குறோம். இந்த லைன் 0க்கு மேலே இருக்கோ நம்ம அந்த சைடு பை பண்ணணும். நமக்கு இப்போ ரெட் லைன் மேலே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணும். 150 பை பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் 300 வரைக்கும் மேலே மூவ்மெண்ட்டாக இருக்கு. இதே மாதிரி நம்ம சென்செக்ஸ் செக் பண்ணி பார்க்க போறோம். 82,100 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம காலையில இருந்தே சென்செக்ஸ்லயும் புட் ஆப்ஷன் தான் பைல இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? நம்ம 200 ரேஞ்சில் பை பண்ணியிருந்தாலும் மேல 900 வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கு. லாஸ்ட் வீக்ல இருந்து மார்க்கெட் சைட் வைஸா இருந்தா கூட இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,650 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். MSC செக் பண்ணி பார்க்குறோம். இங்க பாருங்களேன், இப்போதைக்கு கால் சைட் ஃபுல்லா பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைட்லயும் ஹியூஜா பையிங் இருக்கு. இதுல இம்பார்ட்டன்ட் லெவலா 24,700 கால் ஆப்ஷன்ல பையிங் இருக்கு. அதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் இருக்கு. இப்போதைக்கு இன்டர்மீடியட்டா 24,750 கால் ஆப்ஷன்ல செல்லிங் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க பாத்துக்கலாம் MSV சொல்லக்கூடிய லெவல்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். MSV செக் பண்ணி பார்த்ததுல 24,700 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நாளைக்கு இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் 24,750 அப்படிங்கிற செல்லிங் வந்துட்டதுனால 24,700 இருந்து 750க்குள்ள மார்க்கெட் ரேஞ்சா இருக்கிற மாதிரி தெரியுது.